40 வயதுக்கு மேல எல்லா ஆண்களும் ராத்திரி படுத்தா அடிக்கடி யூரின் போறது, ஓயாம யூரின் போறது, இந்த வழுக்க ஜெனட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஜெனட்டிக் பரம்பரையா வரக்கூடிய விஷயம். ரத்த குழாய்கள் விரிவடைந்து ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டம் கூடுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த நைட்ரிக் ஆக்சைடு. ஆண்களுக்கு 45ல இருந்து 50 வயசுக்கு மேல தான் ப்ராஸ்டேட்ன்றது நீர்ப்பை கீழே ஒரு செத. பெண்களுக்கு எவ்வளவு அதிகமா மார்பக புற்றுநோய் வருதோ அதே அளவுக்கு ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் சம்பந்தமான கட்டிகளும் புற்றுநோய் இல்லாம சாதாரண ப்ராஸ்டேட் வீக்கம். 40 வயசுக்கும் குறைவா இருக்கிறவங்களுக்கு இதய நோய்கள் ஏற்பட காரணமா இருக்கிறது உடல் பருமனை காட்டிலும் இள வயசுல ஏற்படக்கூடிய அந்த இளநரை, அதுக்கப்புறம் வலிக்கை தான் காரணமா இருக்குன்னு சில ஆய்வு முடிவுகள்லாம் தெரியப்படுத்துது. சோ அத பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி இளநரை அந்த வழுக்க ஜெனட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஜெனட்டிக் பரம்பரையா வரக்கூடிய விஷயம். நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு ஜெனட்டிக் இல்லாம நம்மளுடைய தலைக்கு பிளட் சப்ளை, டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்னால தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு முடி கொட்டுது. அது ஆண்ட்ரோஜெனிக் ஆலோபேஷியான்னு சொல்லுவோம். ஆண்ட்ரோஜன்றது மேல் ஹார்மோன், அது கிரீக் வார்த்தை. அதனாலதான் நிறைய முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் நைட்ரிக் ஆக்சைட பிளட்ல ரொம்ப குறைக்குது. அந்த நைட்ரிக் ஆக்சைடு ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளட் சப்ளை, அதாவது ரத்த ஓட்டம் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த ரத்த குழாயோட டைலட்டேஷன், வாசோ டைலட்டேஷன் சொல்லுவோம். அந்த ரத்த குழாய் விரிஞ்சு அந்த இடத்துக்கு பிளட் சப்ளை கூட்டுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இதுதான் நைட்ரிக் ஆக்சைடு. அதனாலதான் இருதய சம்பந்தமான நோய்கள் உள்ள எல்லாருக்கும் அந்த நைட்ரிக் உள்ள காம்பினேஷன், நைட்ரோகிளிசரைன், நைட்ரோகாண்டைன், இந்த மாதிரி ஹார்ட் மாத்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேர்ல தான் வரும். எல்லா இருதய சம்பந்த மாத்திரைகளும் அந்த நைட்ரிக்ன்ற காம்பினேஷனோட நேம்ல தான் வரும். அது காரணம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் வாசோ டைலட்டேஷன். வாசோ டைலட்டேஷனா ரத்த குழாய்கள் விரிவடைந்து ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டம் கூடுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஜென்ரலா டெஸ்டோஸ்டிரான் கம்மியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு ஈஸியா சீக்கிரமா அவங்களுக்கு தலை வழுக்கை வர்றது காரணம். ஏன்னா அது தலைக்கு உள்ள ஸ்கேல்புக்கு ரத்த ஓட்டத்தை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஈஸியா ஆண்களுக்கு 45ல இருந்து 50 வயசுக்கு மேலதான் ப்ராஸ்டேட்ன்றது நீர்ப்பை கீழே ஒரு செத. பெண்களுக்கு எவ்வளவு அதிகமா மார்பக புற்றுநோய் வருதோ அதே அளவுக்கு ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் சம்பந்தமான கட்டிகளும் புற்றுநோய் இல்லாம சாதாரண ப்ராஸ்டேட் வீக்கம். 40 வயதுக்கு மேல எல்லா ஆண்களும் கண்டிப்பா கிராஸ் பண்ணக்கூடிய விஷயம். ராத்திரி படுத்தா அடிக்கடி யூரின் போறது, ஓயாம யூரின் போறது, படுத்த உடனே அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா இருந்தாலும் போறது. ஏன்னா நீர்ப்பை கீழே அந்த செதை மேல யூரினரி பிளாடரையும் பின்னாடி ஆசனவாயும் அழுத்தம் கொடுக்கறதுனால சாஃப்டான மோஷனா கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க. சோ இந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ராஃபியும் டெஸ்டோஸ்டிரான் குறைபாடுனால டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இந்த நைட்ரிக் ஆக்சைடுன்றது ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு. எஸ்பெஷலி டெஸ்டோஸ்டிரான் குறையும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடோட அளவு ரத்தத்துல குறையுதுன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் வந்துகிட்டு இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்தாலும் நிஜமா இது ஒரு பெரிய புரட்சி. பின்னாடி ஹெல்த்ல இது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணணும்னு தான் நான் சொல்றேன்.